அங்கிட்ட இங்கிட்ட எல்லாம் குடுக்கறதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இங்கதானே வந்து இங்க வந்து சாப்பிடறோம்னா இந்த அம்மா கொடுக்குற சாப்பாடு வந்து திருப்தியா இருக்கு, வாய்க்கு ருசியா இருக்கு, வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டு போறாங்க. திருப்தியா சாப்பிட்டு போறாங்க. சாப்பிட்டு நல்லா மனம் நல்லா திருப்தியா சாப்பிட்டுருக்கேன். சரி, திருப்தியா சாப்பிட்டு மக்கள்கள் பூராமே சாப்பிடுதுங்க. நல்ல முறையில வேலை வரைக்கும் இந்த அம்மா அது நல்லா இருக்கணும். மக்களுக்கு அன்னதானம் கொடுத்து தென்னுவத்துக்கு நல்லது செய்யணும். நல்லா நல்ல ஒழுக்கமா நல்ல சாப்பாடு தண்ணிகள் மக்களுக்கு நல்லா செய்யுதுயா. மக்களுக்கு வந்த மக்களுக்கு பூரா சாப்பிடுதுகள்ல, சாப்பிட்டு போகுதுங்க. அதை பத்தி வேற பிரச்சனை இல்லை. சாப்பாடு இல்லைன்னு இல்லை, சாப்பாடு திருப்தியா சாப்பிடுதுங்க. திருப்தியா தண்ணி இந்த பால் சோறு சாப்பிட்டு போகுதுங்கய்யா. சாப்பிட்டேன் வயிற்றுக்கு சாப்பிடுங்கய்யா. வேற வரையாவா அங்கிருந்து அன்னதானத்தை அந்த வேலை முருகனை கும்பிட்டுட்டு வந்து இங்க நாகம்மா சாமியா நாகம்மா அம்மாட்ட வந்து திருப்தியா சாப்பிட்டு போறோம். சரியா, சந்தோஷம். சரிங்கய்யா. 83 வயசுலயும் வந்து இங்க இருந்ததே அவர் வந்து என்ன கேட்டீங்கன்னா மாசம் வந்து இங்க அவர் கோயிலுக்கு வந்துகிட்டே இருக்காரு. கண்டிப்பா இங்க வேலைப்பொறுப்பு சின்ன பிள்ளைல இருந்து வந்துகிட்டே இருக்காரு. 83 வயசு 84 வயசா இருக்கு. 84 வயசுலயும் இல்ல எதுவும் சாப்பிட மாட்டாரு தெரியும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலினுடைய திருப்தி அடைஞ்சு அவரு வந்து இந்த நாகமாங்கிற தெய்வமும் அந்த வேல்முருகன் நல்லா அம்மா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து ஒரு தெய்வீக சக்தியானவங்க. அவங்க வந்து என்ன கேட்ட திருப்தியா உணவு. அதே மாதிரி இங்க மட்டும் இங்க இருக்கிற வந்து ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்து நல்ல மனிதர்கள். என்ன ஒரு கடுஞ்சொல் சொல்லாம சாப்பிட்டியா எப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது வாங்கிக்க வாங்க போடுறாங்கன்னா அனுப்பிக்காம செய்யறாங்க பாத்தீங்களா, அதுவே வந்து அன்னதானத்துல சிறந்த தானம். எதுவுமே மக்கள் வந்து நல்லா எல்லாம் இங்க அங்கிட்ட இங்கிட்ட எல்லாம் குடுக்கறதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இங்கதானே வந்து இங்க வந்து சாப்பிடறோம்னா இந்த அம்மா கொடுக்குற சாப்பாடு வந்து திருப்தியா இருக்கு, வாய்க்கு ருசியா இருக்கு, வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டு போறாங்க. திருப்தியா சாப்பிட்டு போறாங்க. இதுல வந்து எந்த இதுமே கிடையாது. இந்ததும் இந்த அம்மா வந்து நெடோடி வாழ்வு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜினி சொன்ன மாதிரி கேசம் இது தானா வந்த கூட்டம் பாஜக சொன்ன மாதிரி தானா வந்த கூட்டம் தான். ஆனா நாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கஸ் அந்த வேலை செய்பவர்கள், அது வந்து என்ன இங்கிலீஷ்ல வந்து ஒரு வேளாளர்கள், ஆமா சேவை செய்யறவங்க, அவ்வளவுதான். அதுதே இதே போல வந்து அது வந்து ஒரு தாழ்ந்த வார்த்தையும் கிடையாது. ஆமா, சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாமி. எல்லாருமே செய்ய மாட்டாங்க. எத்தனையோ பணம் பிடிச்சாலும் கூட அந்த சிறந்த தானம் அன்னதானத்தையும் சொல்றாங்க. அந்த தானத்தை வந்து வரு நிரப்பிட்டாங்களே போதுன்றது வந்து ஒரே ஒண்ணுதானே, இந்த சாப்பாடு ஒண்ணுதானே. அந்த சாப்பாடு வந்து சாப்பிட்டு போகுது, வாயு ருசியா கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய காரியம். அதுலயும் வந்து சாப்பாடு போடுறோம்ன்ற வந்து சாப்பிடாம சிலதை கொட்டிட்டு போவாங்க. ஆனா இங்க வந்து சாப்பாடு ருசி திருப்தியா நல்லா சாப்பிட்டு சாப்பிடாம தீ போட்டு சாமி. இங்க நல்ல முறையில சாப்பிட்டு நல்ல முறையில சாமி திருப்தியா சாமி. நாகமா எங்க எத்தனையோ கோயில்ல போய் தீ போட்டுவாங்க. தீ போடாம நல்லா நல்லா சாப்பிட்டு போறாங்க. எல்லாமே அருமையா சரி சாமி, வாரி சாமி. சரிங்க. சரவணபவா முருகா சக்தியின் சிங்கார வேலோடு வந்து காப்பாயே வேதங்கள் சொல்லும் தேவராசா. தோசை இருக்கு, சாப்பிடுறியா? தோசை சாப்பிடுறியா? பூரி சாப்பிடுறியா? சின்ன பிள்ளை கேட்டா அதை கூட வாங்கி தர முடியும். என்ன செய்யற? மனோஜ், என்ன அக்கா கிரீம போட்டு வந்துட்டியா? அனலுக்கு அதுக்கு மூஞ்சில் இழகுது.